ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்குற நம்பர்ஸ் அப்படி எழுதிக்கலாம். √72 மைனஸ் √32. இப்போது நம்ம இந்த நம்பரை வந்து எப்படி ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து இதை மைனஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 72 எப்படி பிரித்து எழுதிக்கலாம் அப்படின்னா 72 வந்து 36 × 2ன்னு எழுதிக்கிற முடியும். அதே மாதிரி 32 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 60 × 2. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இந்த ரூட்டுக்குள்ளே வந்து 2 இருக்குன்னு அர்த்தம். இப்போது 36 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், 36ஓட வர்க்கமூலம் பார்த்தோம்னா 6 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். 6² அப்படின்னா நம்மளுக்கு 36ன்னு வரும். இப்போ நம்ம இதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதை தனித்தனியாக நம்ம பிரித்து எழுதிக்கலாம். அப்போ தான் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். 36 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 6². இது 6² எழுதியாச்சு. அகெயின் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால √2 அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா √4². அதாவது 16 அப்படிங்கிறத வர்க்கமூலம் பார்த்தோம் அப்படின்னா 4²ன்னு வரும். 4² எழுதியாச்சு. வர்க்கமூலம் 4 தான். அப்புறம் மறுபடியும் √2ன்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஒரு 2 இருக்குது. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ரூட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1/2ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம் இந்த ஹோல் பவரில். அப்போ நம்ம இதில் ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. 2 கேன்சல் ஆகிட்டோம்னா ரூட் வந்து கேன்சல் ஆகிரும். அப்போ வந்து 6ன்னு கிடைக்கும். மீதம் பார்த்தீங்கன்னா √2 மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா √2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 4ங்கிற நம்பர் மட்டும் கிடைக்கும். ரூட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 இந்த நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இங்கேயும் √2 இருக்குது, இங்கேயும் √2 இருக்குது. அப்போ √2 வந்து நம்ம காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதம் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே 6ங்கிற நம்பர் மட்டும் இருக்கும், இங்கே 4ங்கிற நம்பர் மட்டும் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா √2 6லேருந்து 4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். எப்பயுமே வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்து எழுதும்போது முழு நம்பர்ஸாக ஃபஸ்ட்டு ப்ளேஸில் எழுதணும். 2√2 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இந்த சம்ஸில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.